ஆராய்ச்சியில் மற்றும் ஒரு மைல்கல். விண்வெளி நிலையத்துக்கு மனிதர்களை அனுப்புற ஆக்சியோம் 4 அப்படின்ற திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்க. அண்ட் இதுலதான் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷி சுக்லா அவர்களும் மற்ற 3 நாட்டை சேர்ந்த வீரர்களும் போயிருக்காங்க. மைக்ரோ கிராவிட்டி சூழல்ல உடலியல், மருந்தியல் மற்றும் உயிரியல் தொடர்பான 60க்கும் மேற்பட்ட பரிசோதனைகள் நடத்தப்பட இருக்கு. கூடவே புதிய முன்னேற்றங்கள், உபகரணங்கள் மற்றும் மென்பொருட்கள் விண்வெளியில எப்படி செயல்படுது, இது எல்லாத்தையுமே ஆய்வு பண்றதுக்கும், ஃபியூச்சர்ல மனிதர்கள் அங்க போகும்போது அந்த பயணங்கள் எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னேற்பாடா இது செயல்படுது. 3 நிலைகளை கொண்டதா இருக்கு. முதல் நிலை பாத்தீங்கன்னா 2:40 வினாடிகள்ல ஆரம்பிக்கும். 3வது நிலை தான் முக்கியமா பார்க்கப்படுது. டிராகன் சர்வதேச ஆராய்ச்சி மையத்தை அடையிறது. 3வது கட்டத்தை அடையறதுக்கு 24 மணி நேரத்துல இருந்து 36 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்சியோம் மிஷன் 4 ஒரு பிரைவேட் மிஷன். விண்வெளி வீரர்களை ISS-க்கு அனுப்புறாங்க. அங்க பலவிதமான ஆராய்ச்சிகளை பண்ணுவாங்க. நிறைய பர்பஸும் இருக்கும். சயின்டிபிக் ரிசர்ச்ல ஆரம்பிச்சு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் இன்னும் பல இருக்கு. இது ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் 9 ராக்கெட் மற்றும் க்ரூ டிராகன் விண்கலத்துடைய உதவியுடன் ஏவப்படுது. 1 ignition and lift off of Falcon 9. Go SpaceX, go Transporter 14. வணிக குழு நடவடிக்கைகளுக்காக நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் இடையேயான ஒப்பந்தங்களின்படி நாசாவுடைய ஏவுதளத்துல இருந்து, அதாவது குறிப்பா புளோரிடாவில் இருக்கிற கென்னடி விண்வெளி மையத்துல இருக்கிற ஏவுதள வளாகம் 39A இருந்து ஏவுதல்கள் நடத்தப்படுது. இந்திய விண்வெளி வீரர் போறாரு அப்படின்றதுனால பயங்கர எதிர்பார்ப்பும் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.